விஜயண்ணா, நான் வந்து ஒண்ணு வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆஃபீஸ்ல இருப்பேன். ஓ! நீங்க தான் பனையூர் விட்டு வெளிய வரமாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஜூலி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு சில நாட்களாவே சோஷியல் மீடியால வந்து இத பத்தின ஒரு டாக் வந்து பயங்கரமா போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் வந்து விஜய் சார் வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு வேலூர்ல வந்து ஒரு பரப்புரை வந்து குடுத்தாரு. ஸோ அதில வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஜல்லிக்கட்டு ரிலேட்டடா வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒண்ணு சீறிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு பையன் வந்து புல்லுக்கட்டு குடுக்குறான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஸ்டோரிய வந்து பார்த்தீங்கன்னா, அ உடனே வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஜூலி. ஏன்னா ஜூலி வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ அவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படின்னா, வழக்கம் போல வேலூர் பரப்புரையிலயும் ஒண்ணுமே இல்ல. அங்க வந்து நீங்க பாட்டுக்கு என்னன்னா ஜல்லிக்கட்டு பத்தி வந்து நீங்க சின்ன பசங்க வந்து புல்லுக்கட்டு குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தன் வந்து சின்ன பசங்க உங்க கட்சியில இருக்கிற நெறைய பேர் வந்து குட்டி பசங்க இருக்காங்க உங்கள ஃபாலோ பண்றவங்க. ஸோ அவங்க வந்து போயிட்டு அந்த மாடுக்கு வந்து புல்லுக்கட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ வழக்கமா இந்த ஜல்லிக்கட்டு வந்து நாங்க கஷ்டப்பட்டு போராடி, அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ சின்ன பசங்க போய் புல்லுக்கட்டு குடுக்குறேன்னு குடுத்து ஏடாகூடம் ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ஆகுறது? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசணுமேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசிட்டு நீங்க போயிடுறீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு நெறைய கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் வந்து இவங்க இப்படி பேசுறாங்க? எதுக்கு வந்து இப்போ இப்படி சொல்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பக்கம் வந்து வந்தது. அதே மாரி நெறைய பேர் சோஷியல் மீடியால அவங்கள வந்து டார்கெட் பண்ணி பேசவும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ற மாரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "விஜய் அண்ணா, வேலூர் வீடியோவுக்கு நான் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தேன். உங்களோட கட்சியில இருக்கவங்க கட்சியில இருக்கிறவங்கள்ல ரசிகர்கள் எல்லாருமே இப்போ ரசிகர்களா மட்டும் தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க அரசியலுக்கு வந்து வரலன்னு நெனைக்கிறேன். சோஷியல் மீடியால வந்து என்ன கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ போட்டதுலருந்தே. முக்காவாசி ப்ரொஃபைல் எல்லாமே வந்து ஃபேக் ப்ரொஃபைலா தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து இவங்க மிரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவ வந்து பயந்து டெலீட் பண்ணுறதோ, என் கருத்த பின்வாங்குறதோ நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வந்து பேசுங்க. என்ன சார்ந்தவங்கள வந்து மிரட்டுறீங்க. ஸோ நீங்க என்ன சார்ந்தவங்கள வந்து மிரட்டுறது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா, நான் வீட்ல இருப்பேன். இல்லன்னா நான் ஆஃபீஸ்ல இருப்பேன். ஸோ நீங்க என்கிட்ட வந்து பேசலாம். ஓ! நீங்க தான் பனையூர் விட்டே வந்து வெளிய வர மாட்டீங்கல்ல. நான் வரேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சோஷியல் மீடியால இருக்கிறவங்கலாம் வந்து எப்படி இந்த பெண்களுக்கு சோஷியல் மீடியால இருக்கிறவங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போய் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே வந்து புரியும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு வீடியோ வந்து ஜூலி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இப்போது பயங்கர வைரலா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.